ஒரு படி அரிசியை இட்லிக்கு ஊற வைக்கலாம். வெந்தய இட்லி போடலாம். ஒரு படி அரிசிக்கு ஒரு கைப்பிடி அளவு தான் வெந்தயம் போடணும். இதை ஊற வச்சு ரெண்டையும் ஆட்டி இட்லி சுட்டுடலாம். வெந்தய இட்லி. வெந்தயம் ஆட்டுறதுக்கு போட்டாச்சு. அரிசி வந்து எப்பவும் நம்ம இட்லி மாவு கெடுக்கிற பக்கத்தில் எடுத்தாச்சு. யோசனை வந்துடும். உளுந்து மாவு மாதிரியே இருக்குது. கரைச்சி வச்சிடலாம். காலையில் பார்க்கலாம். இட்லி மாவு பக்குவத்துக்கே கரைச்சி வச்சாச்சு. காலையில் பொங்கி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம எப்போ இட்லி சுடுற மாதிரி சுட்டுக்கலாம். மாவு நல்லா பொங்கிருச்சு. இப்போ நம்ம இதை இட்லி வாத்துடலாம். நான் இட்லி சுட்டு காமிக்கிறேன். இட்லி சூப்பராக வெந்து போச்சு. உருளைக்கிழங்கு மசாலுக்கு ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பட்டை இதை அரைச்சிக்கலாம். இது வந்து தாளிக்க பட்டை, 3 மிளகாய், 2 வெங்காயம். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. பட்டையும் சேர்த்து 1 ஸ்பூன் கறி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்க வேவிச்சு தோல் உரிச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இதில் நம்ம தேங்காய் சேர்த்துறதில்ல, கடலை மாவை சேர்த்துறதில்ல. கடைசியாக 2 துண்டு உருளைக்கிழங்க கரைச்சி உள்ளார ஊற்றி சாம்பார் வைக்கிறோம். இஞ்சி பூண்டு பட்டை வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. தாளிச்சாச்சு. வணங்கிடுச்சு. இப்போ வந்து கறி மசாலா சேர்த்து உப்பு போட்டு தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு காரத்துக்கு லைட்டாக மிளகாத்தூள். அவ்வளோதான். இதில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்த்துற போகிறதில்ல. எல்லா கிழங்கையும் பொடிச்சு வச்சாச்சு. இந்த 3 துண்டை மட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இதுதான் தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். கிழங்கு போட்டதையும் இதையும் ஊற்றி இறக்கிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கிழங்கு போட்டுக்கலாம். அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாப்பிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பூரிக்கும் இப்படி வச்சு சாப்பிட்லாம். தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வெந்தய இட்லிக்கு உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வச்சு